மாமா, உங்களுக்கு ஜீப்ரா கிராசிங் தெரியுமா? தெரியுமேப்பா. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்ல, அதில் தானே எப்பவும் நம்ம ரோட் கிராஸ் பண்ணுவோம். ஓகே, அது ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குன்னு தெரியுமா? ஆஹா, இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கே. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்கிறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு யூகேல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது 1940லேருந்து 1950 பீரியத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக இது கண்டுபிடிச்சாங்கன்னா, யூகேல அந்த பீரியத்தில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துச்சா. ஸோ அதை ஸ்டாப் பண்ணதுக்காக மார்க் தேவைப்பட்டுச்சா அவங்களுக்கு. அதனால நிறைய கலரில் நிறைய பேட்டர்ன்லாம் ரோடில் வரைஞ்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஆக்சிடென்ட் ரேட் ரொம்ப கம்மியாச்சா. ஓ, ஓகே. இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ்லாம் நம்ம கண்ணால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா, ஒயிட் கலர் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிளாக் கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு கலரும் சேர்ந்து இருக்கிறதுனால கார் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ ஈவன் நைட் டைமில் கூட அது பிரைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. அப்போது மற்ற கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ? மற்ற கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணோன்னே அதான் சீக்கிரம் ஃபேட் ஆயிடும். அதனால காரை ஓட்டுறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மலேசியா, ஈரோப்பிலலாம் பிளாக்குக்கு பதிலாக ரெட்டு, எல்லோலாம் யூஸ் பண்ணுறாங்க. எந்த கலர் யூஸ் பண்ணாலும் அதில் ஒயிட்டு கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா சேஃப்டிக்காக. ஓ வாவ், நான் ஏதோ சிம்பிள் லைன்ஸ்னு நினச்சா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? அதை எவ்வளோ அழகாக யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கல்ல. சிம்பிள்ரானா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? கரெக்டாக சொன்னீங்கப்பா, அது என்னமோ உண்மைதான். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்குவா? ட்ரிக்கி கொஸ்டினா? ஓகே, கேளுங்கப்பா. பெடஸ்ட்ரியன் கிராசிங்னா என்னன்னு தெரியுமா? ஜீப்ரா லைனும் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கும் சேம் தானப்பா? அதெல்லாம் இல்லை. பெடஸ்ட்ரியன் கிராசிங் ஒன்று காமன் நேம். இதில் ஒன் ஆஃப் த கிராசிங் தான் ஜீப்ரா கிராசிங். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, சிக்னல் இல்லாமல் வெறும் லைன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஜீப்ரா கிராசிங். பெடஸ்ட்ரியன் கிராசிங்னா சென்சர் இருக்கலாம், சிக்னல் இருக்கலாம், ஸ்கூல் கிராசிங்காக கூட இருக்கலாம், சப்வே கிராசிங்காக கூட இருக்கலாம். ஓ, இதில் கூட இந்த வித்தியாசம்லாம் இருக்கா? ஓகே, நான் இவ்வளோ நாளாக ஜீப்ரா கிராசிங்கும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு பார்ட்டு தான் ஜீப்ரா கிராசிங் இல்லையா? ஓகே, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கப்பா. இதே மாதிரி உங்களுக்கும் ஃபன்னான ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.